உயிரளித்திடவா உயிரே இறைவா உயிரளித்திடவா உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த என்னில் உயிர் தருவாய். உலர்ந்து போன எலும்புகளாய் உலர்ந்த என்னில் உயிர் தருவாய். ஒரு கொடுப்பாய் புது உயிரளிப்பாய். ஒரு கொடுப்பாய் புது உயிரளிப்பாய். உயிரே என் இயேசுவே உயிரே இறைவா உயிரளித்திடவா உயிரே இறைவா உயிரளித்திடவா. உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே நான் தருகின்றேன். உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே நான் தருகின்றேன். உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய். உயிர் தருவாய் தேவ அருள் தருவாய். உயிரே என் இயேசுவே உயிரே இறைவா உயிரளித்திடவா உயிரே இறைவா உயிரளித்திடவா. தாகம் கொண்டே உமது ஆவியை பொழியுமையா. உம்மில் தாகம் கொண்டே உமது ஆவியை பொழி
செய்யுமையா உம் சித்தம் நான் செய்வேன் உம் சித்தம் நான் செய்வேன் உயிரே என் இயேசுவே உயிரே இறைவா உயிரளித்திடவா உயிரே இறைவா உயிரளித்திடவா உயிரே இறைவா உயிரளித்திடவா. ஒரு பாடலை பாடுவோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. பாடுங்க. யாரும் இல்லை, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. பாடலாமா? பாடலாமா? எல்லாரும் பாடுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டி இருக்குது. எல்லாரும் கைதட்டி நன்றாக பாடுங்க. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. பாடுவோம். யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. யாரும் இல்லை, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு. அன்பரும் நீங்கதாம், நண்பரும் நீங்கதாம், அன்பரும் நீங்கதாம், நண்பரும் நீங்கதாம், ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதாம், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர. சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், சொந்தமும். பாடுங்க. வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான், என்னை வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான். யாரும் இல்லை, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு. வழியும் நீங்கதான், சத்தியமும் நீங்கதான், வழியும் நீங்கதான், சத்தியமும் நீங்கதான், வாழ வைக்கும் தெய்வமும் நீங்கதான், என்னை வாழ வைக்கும் தெய்வமும் நீங்கதான். யாரும் இல்லை, யாரும் இல்லை, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. யாரும் இல்லை,
வழக்கறிஞரும் நீங்கதான், நீதிபதியும் நீங்கதான். வழக்கறிஞரும் நீதிபதியும் நீங்கதான், நீதி வழங்கும் தெய்வமும் நீங்கதான். எனக்கு நீதி வழங்கும் தெய்வமும் நீங்கதான். யாரும் இல்லை உம்மை தவிர எனக்கு, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு. மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான். என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான். யாரும் இல்லை, எல்லாம் பாடுங்க, ஒப்பு கொடுங்க. உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. நாம் காலை முதல் வகுப்பில் நாம் பெற்றோர்களை குறித்து நாம் கணவன் மனைவி உறவுகளை, பிள்ளைகள் உறவை கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கணவன் மனைவியினுடைய ஒரு சின்ன தியாகத்தை பற்றி சொல்லிவிட்டு நான் தொடங்குகிறேன். நான் ஒரு முறை எங்கள் ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எங்கள் ஊர் மூணார் என்ற ஒரு இடம். அப்போ சாலக்குடியிலேருந்து தியானம் முடிச்சுட்டு போய்கொண்டு இருக்கிறேன். அப்போது அடிமாலின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த மலை அடிவாரம். அங்கே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது. ஒரு மழை தூரல் போட்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு வர பஸ்ஸு 1 மணி நேரம் கழித்து தான் வரும். நான் இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் காத்து இருக்கும்போது அநேகர் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க, பஸ் காத்து இருக்காங்க. அப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் யாரோ ஒரு மனுஷி, ஒரு பெண் தடியாக இருக்காங்க, ஒரு மனுஷனை உப்பு மூட்டை சுமந்துட்டு வராங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ஆச்சு, ஒரு மேலே பைத்தியமாக இருக்குமோ, இவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு மனுஷனை சுமந்துட்டு தலை மாத்திரம் தெரியுது. ஆனால் பின்னாடி பார்க்கும்போது தெரியும் அந்த ஆளுக்கு 2 காலும் இல்லை. அது அந்த அம்மாவுடைய கணவன். சுமந்து கொண்டு வந்து பிளாட்ஃபார்மில் ஒரு ஓரமாக வச்சுட்டு 2 பேரும் உட்காந்தாங்க. பையில் இருக்கிற கந்த துணி எடுத்து அவர் முகத்தெல்லாம் துடைச்சி அப்படி சாந்தமாக இருந்தாங்க. ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த அம்மா தூக்கு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க டீ ஷாப்பில் போய் டீ வாங்கிட்டு வருது. நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்ருக்கோம். என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் ஆளுங்க வரவங்க போகிறவங்க இருக்காங்க. அப்போ ஒரு மூலையில் நடந்துட்டு இருக்குது. ஒரு தூக்கு பாத்திரத்தில் பாருங்கள் டீ கொண்டு வந்து ஆற்றி அந்த அம்மா அந்த சில்வர் டம்மரில் அவர் கொடுக்குது. இதுக்கடையில் இவங்க 2 பேரும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க, சிரித்த முகத்தோடு பேசுகிறாங்க, கலகலப்பாக பேசுகிறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும் போதுமே 2 பிள்ளைங்க ஓடியாந்துச்சு, தூக்கு பாத்திரத்தோடு தூக்கிட்டு ஓடிடுச்சு. அது அவங்க பிள்ளைங்க 2 பேர். என்னென்னமோ இவங்க 2 பேரும் பேசி பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசிட்டு இந்த மாதிரி நகத்தை கடி சிரிக்குது, குலுங்கி சிரிக்குது, அவர் சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பை கேட்டோன்னே பஸ் ஸ்டாண்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வந்துச்சு. நமக்கு தான் சிரிக்க தெரியாதுல்ல, டக்குன்னு சிரிப்பை வந்து நிப்பாட்டிக்கிட்டோம். நம்ம பெருமையான ஆளுகள் இல்லையா, அப்படிலாம் நம்ம சிரிக்க மாட்டோம்ல. இங்கேயே 1-2 பேர் சிரிக்காமையே உட்காந்துருக்குறீங்க. எப்படி தான் நான் கேட்குறேன், உங்கள் மனைவியோடு நீங்கள் வாழ்ந்தீங்களா தெரியல. சிரிக்காத இந்த மூஞ்சை போட்டு நீங்கள் தாலி கட்டின நாள்லேருந்து அந்த அக்காவுக்கு சிரிப்பு போச்சா இல்லையா? அவளுக்கு சில பெண்களை பார்த்தா அப்படியே உட்காந்துருப்பாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. உன்னை கல்யாணம் முடித்து அந்த ஆளை எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பான்? சிரிக்காத முகம், பணம் வந்தால் சிரிக்கிறது, காசு வந்தால் சிரிக்கிறது, நகை வந்தால் சிரிக்கிறது, பதவி வந்தால் சிரிக்கிறது. அல்ல பிரியவர் 1 தெசலோனிக்கர் 5:16 எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லது வந்தாலும் கெட்ட ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லுது. அவங்க குடும்பத்தில் கணவனோட மனைவியோட நீங்கள் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். நீங்கள் காசு பணத்தை மையமாக வச்சு வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷம் வராது.
கர்த்தரை மையமாய் வைத்து வாழ்ந்தால் குடும்ப வாழ்க்கை நிற்கும். பிரைஸ் தி லார்ட். தெரு வீதியில் பிச்சை எடுக்கிறவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு அடுத்த பஸ் வந்து ஏறி போனேன், நான் யோசனை பண்ணி போனேன். கல்யாணம் முடித்த பிறகு எவ்வளோ நாள் என் மனைவியோட சந்தோஷமாக இருந்தேன், பிள்ளைகள் என்னால் சந்தோஷமாகன்னு பார்த்தா யோசனை பண்ணி பார்க்குறேன், உண்மையில் என்னை கட்டினதுனால அவளுக்கும் சந்தோஷம் இல்லை, அவளை கட்டினால எனக்கும் சந்தோஷம் இல்லை. என்ன செய்கிறது? நான் இந்த ஒவ்வொரு தீர்மானம் பண்ணி இனிமேல் பிள்ளைகளை இப்படி அன்பு செய்யணும், மனைவி அன்பு செய்யணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், எப்பயாவது பிள்ளைகளோடு இருந்து பேசுறதுக்கு டைமை கண்டுபிடிக்கணும், என்னைக்காவது பிள்ளைகளை ஒரு நாள் எங்கிட்ட கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அல்லது ஒரு கோயில் குளத்துக்கு போகணும், அப்படிலாம் தீர்மானம் பண்ணி 1990ஆம் ஆண்டு அந்த தீர்மானம் இன்றைக்கும் நான் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என் பிள்ளைகளோட செலவழிப்பேன். எனக்கு 4 பிள்ளைங்க, 6 பேர குழந்தைகள். டைம் கிடைக்கும் போதெல்லாம் என் பிள்ளைகளோட செலவழிப்பேன். பைபிளை தூக்கிட்டு ஊராக தெரியுது பெரிய ஊழியம் இல்லை, பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறது பெரிய ஊழியம் இல்லை, குடும்பத்தை கவனிக்கிறது பெரிய ஊழியம், குடும்பத்தை அன்பு செய்கிறது பெரிய ஊழியம், ஒரு கணவன் மனைவிக்கு செய்கிறது பெரிய பணி, ஒரு மனைவி கணவனுக்கு செய்கிறது பெரிய பணிவிடை, ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்வது அதை ஊழியம். இதை மாதிரி ஒரு ஊழியம் உலகத்திலே கிடையாது. ஆகவே நாம் ஒருவருக்கு பணிந்து வாழ்வோம், ஒருவரை அன்பு செய்து வாழ்வோம், ஒருவருக்கு பணிவிடை செய்வோம். கால் இல்லாத ஒரு பிச்சைக்கார அம்மா கால் இல்லாத ஒரு மனுஷனை தூக்கிட்டு வருது பாருங்கள், அது பாரமாக தெரியுதா? ஒருவேளை உங்கள் கணவன் பலகீனமானவனாக இருப்பான், கோபக்காரனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், செலவுக்கு பணம் தராதவன் இருப்பான், இல்லை சுயநலவாதியாக இருப்பான், பரவாயில்லைங்க, இயேசு நாமத்தில் தூக்கி சுமங்க, அந்த கணவனுக்கு சந்தோஷமாயிரும். இயேசு நாமத்தில் உங்கள் பலகீனமான மனைவியை தூக்கி சுமங்க. ஒருவேளை உங்கள் மனைவி கல்யாணம் முடிச்சிருந்து அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் தம்பியை பெருமையாக பேசி உங்களை போட்டிருப்பாங்க, பரவாயில்ல. ஒருவேளை உங்கள் பணத்துக்கு மாத்திரம் அன்பு செய்வாங்க, பரவாயில்ல. நீங்கள் அவங்கள தூக்கி சுமங்க. கடவுள் நாமத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் ஏற்றத்திலும் இறக்க எல்லாவற்றிலும் சமங்க. உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தை தருவார், நிம்மதியை தருவார், குடும்ப ஆசீர்வாதத்தை தருவார். பிரைஸ் தி லார்ட். கேரளாவில் வெளிநாட்டில் மஸ்கட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் எம்டியாக வேலை பார்த்தவர். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது. திடீர்னு கேரளாவில் வந்து ஃபோன் வருது, உங்கள் மனைவிக்கு கேன்சர் அப்படின்னு. இருந்த கம்பெனி வேலை ராஜினாமா பண்ணிவிட்டு லட்சங்கள் கிடைக்கும், வேலை வேண்டாம் ரிசைன் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்தார். பிரிமாவில் இந்த மனைவியை 3 வருஷம் அவரே பரிபாலித்தார். பெரிய வீட்டு ஆளுங்க, வேலைக்காரி கூட வச்சுக்கல, தன் மனைவியை பராமரிக்க அந்த மனுஷனே தன் மனைவியை பராமரித்தார். கடைசியில் ஒரு நாள் அந்த அம்மா இறந்து போனாங்க. இறந்த உடனே நல்லடக்கம் பண்ணியாச்சு. அதாவது மாமியார் வீட்டுக்காரங்க, ஊரில் உள்ளவங்க, சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து கோயிலில் நல்ல அடக்கம் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சோன்னு 7ஆம் நாள் திருப்பலி வைப்பாங்க. திருப்பலி ஆத்ம சாந்திக்காண்டி எல்லோரும் திருப்பலி வைப்பாங்க. அப்போ இந்த ஆள் தன்னுடைய கணவனோட மனைவியினுடைய அப்பா அம்மா எல்லோரும் வந்திருப்பாங்கள்ல, எல்லோரும் வந்துட்டாங்க. வரும்போது பங்கு சாமியாரை கூப்பிட்டு ஒரு செயல் செஞ்சார். அவங்களுக்கு எவ்வளோ நகை போட்டாங்களோ அந்த நகை, அவருக்கு வரதட்சணையாக என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் எழுதி கொடுத்த இடங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அது சாமியார் தலைமையில் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்க வாங்க மாட்டுறாங்க. அப்போ சொன்னாங்க, மம்மி டாடி தான் கூப்பிடுவார், அம்மா அப்பா அவங்க நல்ல மனைவியை எனக்கு பரிசாக தந்தீங்க, அவளை நான் பார்க்குறவரே பார்த்துட்டேன், சரியா, மூத்திர மலர்ந்து எல்லாமே அவர் தான் பார்த்துருக்கேன், வேலைக்காரி கூட வச்சுக்கலையா, நான் நல்லா பார்த்தேன், என்னால் காப்பாற்ற முடியல, கடவுளை கூட்டிகிட்டு போயிட்டார். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்த குழந்தை இல்லை உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தது எனக்கு வேண்டாம், இதை உங்கள் மகனாக நினச்சி நீங்கள் வாங்கிக்கிங்க. அந்த வீட்டில் பாருங்கள் சம்மந்தக்காரங்க எல்லோரும் ஓன அழுது பயங்கர எல்லோரும் கூட்டம் அழுது இருக்காங்க. இப்படி ஒரு மருமகன் கிடைப்பானா? மனைவியை பராமரிக்கிற ஒரு புருஷன் கிடைப்பான அந்த காலத்தில்? கிடைப்பானாங்க? இதாங்க குடும்பம். அந்த ஆள்கிட்ட சாமியார் கேட்டிருக்காரு, எப்பா நீ மூத்திர மலமெல்லாம் நீ அவளுக்கு ரோசிக்கு எடுத்தே அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் நான் பணிவிடையாக செஞ்சேன். என் மனைவினுடைய எல்லாமே ரோசாப்பு மனம்தான், அது பரலோக மனம்தான். நான் செய்யாமல் சாமி யாருக்கு அவளுக்கு செய்வாள்? பிரிமாள் இப்படிப்பட்ட ஆணும் பெண்ணும் இந்த உலகத்தில் இருக்காங்க. வயசான காலவரைய பாருங்கள், வயசான காலவரைய எங்கள் அக்கா ஒரு அக்கா இருந்தாங்க. அத்தானுக்கு நோய் வந்துருச்சு. 2 பேரும் ஒன்றா நோய் வாய்ப்பட்டாங்க. 3 மாதம் தான் ஆகுது. திடீர்னு எங்கள் அத்தா இறந்து போனார். அதுக்கு போயிருந்தேன். அக்கா படுத்த படுக்கையில் இருக்குது. தம்பியை வாழ்க்கையை முடிச்சிட்டேன், இனி 15 நாள் தான்ப்பா இருப்பேன்,
அவர் போன இடத்துக்கு நான் போயிடுவோம்பா. அக்கா நீ அப்படி சொல்லாது. அப்போ சொன்னிச்சு அக்கா, அவங்க பேர் மேரி, நீ நான் உயிரோடு இருக்க ஜெபம் பண்ணிடாதப்பா, நல்லாத்மா ஜெபம் பண்ணு சொல்லி 14வது நாள் அது இறந்து போச்சு. 2 உயிர் ஒற்றுமையாக போகுது பாருங்கள். ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை ஒரு பறவையினுடைய 2 சிறகு போல். ஒரு சிறகு உடைஞ்சாலும் ஒரு சிறகு வேலை பறக்க முடியாது. 2 காளை மாடு மாதிரி. அது காளை மாடு ஏரில் போட்டு மாட்டு வண்டியில் போட்டுட்டா ஒன்று முன்னாடி பின்னாடி ஒன்று போல் போனால் தான் அந்த வண்டி போகும். ஆகவே இங்கே இருக்கிற முதல்ல அப்பா அம்மா நல்லா இருந்தால் பிள்ளைங்க நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கோயம்புத்தூர் தியான சென்டரில் நான் இருந்தபோது எங்கள் ஃபாதர் என்ன செஞ்சார், கவுன்சிலிங் பண்ணுவதற்காக, அவருக்கு மலையாளம் தான் தெரியும். அப்போ இப்படி சிக்கலான கவுன்சிலிங்லாம் என்னை அனுப்புவாங்க. அப்போது அது எனக்கு கவுன்சிலிங் வந்தவங்க ஒரு MBA படித்த பொண்ணு. அவங்க அப்பா ஆசிரியர், அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. ரொம்ப தங்கமான பிள்ளை மனுஷங்க. அவங்க தமிழ் ஆசிரியருங்க. இந்த பொண்ணு போய் எங்கேயோ மாட்டிக்கிருச்சு, சிக்கலில் மாட்டிக்கிருச்சு. ஒரு ஆட்டோக்கார பையனை லவ் பண்ணிகிட்ருக்கு. யாரோ சாமியார் சொல்லியாச்சு, தாய் மாமன் சொல்லியாச்சு, அவங்க ஆண்டி சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க வேணாமான்னு சொல்லி. இவன் எல்லாம் சொல்லி நான் படிச்சிருக்கேன், எனக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் தானே கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். இவங்க போய் அந்த பையனை விசாரித்தா அந்த பையன் கூறு இல்லாத பையன். சரி ஆட்டோ டிரைவர்னாலும் பரவாயில்ல கட்டி கொடுத்துலான்னு போனால் அவனுக்கு இதே வேலை தான். பல பெண்களை ஏமாற்றிருக்கான். விரக்தி ஆகி போய் தான் கோயம்புத்தூர் டிவைன் சென்டருக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நான் சாமியார் பேச முடியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சீராக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பிள்ளைகளுடைய கடமையை சொல்லிக் கொடுத்தேன், பெற்றோர்களுடைய கடமையை சொல்லிக் கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். அதுபோல் நீதிமொழிகள் எடுத்து சொல்லிக் கொடுத்தேன். பிள்ளைகள் இப்படி இருக்கணுமா அப்படிலாம் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு அப்பா அம்மாவுடைய அந்த தியாகத்தை சொல்லிக் கொடுத்தேன். ஒரு தகப்பனருடைய தியாகம் எவ்வளோ தெரியுமா உனக்கு? ஒரு தாயினுடைய தியாகம் எவ்வளோ தெரியுமா உனக்கு? ஒரு தாயினுடைய பிரசவ வேதனை இருக்குதே, அந்த வேதனைக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒரு காணிக்கும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் சிசரின் போயிட்டு அறுத்து எடுத்து வெளியெடுத்துறீங்களே, வேதனையோடு குழந்தை பிறணும். தெரியுமா உங்களுக்கு? கடவுள் சொன்னதை கடைப்பிடிங்க. இந்த குழந்தைங்க நல்லா இருக்கு. இன்றைக்கி அறுத்து கிழித்து வெளியெடுக்கிறனால பிள்ளைகள்லாம் வேறு மாதிரி ஆயிடுது, மனநிலை வேறு மாதிரி ஆயிடுது, உணர்வுகள் வேறு மாதிரி ஆயிடுது. தாய் மார்பில் பால் இருக்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய சொர்க்கம். அதெல்லாம் பாருங்கள். அதுக்கு அந்த 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 அதுக்கு காணிக்க உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஒரு தகப்பனுடைய உழைப்பு, ஒரு தகப்பனுடைய தியாகத்தை இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். எல்லாம் ஊன்னு கேட்டுக்கிட்டே இருந்து முடியாதுன்ட்டா, கட்டினா அந்த பையனை தான் கட்டுவான்னு சொல்லிட்டான். இன்றைக்குள்ள காதல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சிங்க? தம்பிகள்லாம் கேட்டுங்க. ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வந்தாலும், மம்மி டாடி நான் அவனை விரும்புகிறேன், அவனை கட்டான்னா செத்து போவன் இருக்கா. உடனே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இன்றைக்கெல்லாம் அப்பா அம்மா எத்தனை பிள்ளைகளை பெறுறீங்க? என்ன ஒரு சைஸாக பார்க்குறீங்க, ஒரு டைப்பாக பார்க்குறீங்க. எத்தனை பிள்ளைங்க பெற்றுருக்கீங்க? 1 2 தான். வீட்டில் நாயெல்லாம் 2 3 வளர்க்குதுங்க. வீட்டில் நாய்கள்லாம் நிறைய வளர்க்குறாங்க. பாண்டிச்சேரிக்கு போயிருக்குங்க. கட்டல் மேலே ஒரு நாய், வாசலில் ஒரு நாய், அடுப்பக்கத்தில் நாய், ஒரே நாய் குடும்பம். நாய் நாயெல்லாம் வெளியே தாங்க இருக்கணும். நாய் ஒரு கூடுலாம் கட்டி வெளியே வைங்க. பிள்ளைங்க இல்லை. நம்ம இறந்து போன போப் பிரான்சிஸ் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நாயை வளங்க, ஒன்று வளங்க, பிள்ளைகளை பெற்று வளங்கன்னு சொல்லி. இன்றைக்கி எதை ஃபாலோ பண்ணுறோம்? திருச்சபை கட்டளைகளை ஃபாலோ பண்ணுறதில்ல, பைபிளை ஃபாலோ பண்ணுறதில்ல. எதை ஃபாலோ பண்ணுறோம்? நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர், நாம் சீரோம், நமக்கு சீரோம். நம்ம வேற உதவுறதுக்கு பிள்ளைகள் 2 தான் பெற்றுருக்கோம், 1 தான் பெற்றுருக்கோம். இந்த 1 அழுதுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியல, 2 அழுதுச்சுன்னா தாங்க முடியல. ஏன்னா எக்ஸ்ட்ரா பிள்ளைகள் இல்லைல்ல. முந்திலாம் பார்த்தா நிறைய பிள்ளைகளை பெற்றுருவாங்க. என்னைக்கா முந்தி பழைய ஆளுகளை உட்காந்துருக்குறீங்க. அன்றைக்கி கிழங்கும் கூழும் கஞ்சியும் அது ஒரு பிஸ்கு அதெல்லாம் ரொட்டி கிட்டி சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை பெற்றுருக்காங்க. பெருசெல்லாம் உட்காந்துருக்கு. அன்றைக்கி பிறந்தெல்லாம் திடகாத்தமாக இன்றைக்கி உட்காந்துருக்குது. 100 வயசு வரை வாழுங்க அதுங்க. அன்னைக்கெல்லாம் அவ்வளோ பெற்றுருக்காங்க. இன்றைக்கி ஒரு பஞ்சம் கிடையாது. தமிழ்நாட்டில் பஞ்சம் இதாக இருக்கா சொல்லுங்கள்? பஞ்சம் இருக்கா? பசி இருக்கா? உங்களுக்கு எவ்வளோ ஓசியில் கிடைக்குது? நிறைய ஓசியில் கிடைக்கிறது கோழிக்கு ஆடு மாடுகளுக்கு போட்டுருக்கீங்க. கேரளாலாம் ஒரு நெத்தியில் 10 பைசா தர மாட்டாங்க கவர்மெண்ட்டு. உங்களுக்கு 1000 ரூபா வண்டி பீர் ஃப்ரீ, ரேஷன் ஃப்ரீ, பருப்பு பொங்கல் வந்தால் சக்கரை என்னென்னமோ தின்னுட்டு குழந்தை பெற்று போகிறதில்ல. இல்லைனாக்க நீ கவனிங்க, நாம் ஃபாலோ பண்ணுறது.
ஒரு குழந்தை அழுதா தாங்க முடியல. இன்றைக்கெல்லாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் டீச்சர் சார்ட்டெலாம் அடி வாங்கி வாழ்ந்துருக்கோம். டீச்சர் அடிப்பாங்க, சார் அடிப்பாங்க. என்னம்மா பழைய டீச்சர்கிட்ட கேட்டு போகிறோம், அடிப்பாங்க. பழைய டீச்சர் சார்ட்டு பிறந்த அடி வாங்கின பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பான். வீட்டில் அப்பா அம்மா உரிச்சிருவாங்க, தொலியை உரிச்சு விட்ருவான், தீ வச்சு சூடு விட்ருவாங்க. நல்லா சூடு வாங்கிருங்க, அப்பா சூடு வச்சுருக்கார். அப்பா அம்மாட்ட அடி வாங்கின பிள்ளைங்க, தம்பி நேராக உட்கார்றா தம்பி, இங்கே தான் இருக்கே, வேற எங்கே இருக்கியா, ஐயோ தெரியாமல் வந்துட்டோமேனு உட்காந்துருக்கான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை, நல்லா இருடா நீ, நல்லா கேள்ப்பா, பிரைஸலோ. அடி வாங்கி வளர்ந்துருக்கோம். எப்படி இன்றைக்கி அப்பா பிள்ளைங்க பிறந்தவுடனே ஒன்றை திருப்பி அடிக்க போகுது. இப்போ நேற்று இன்றைக்கி ட்ரெயினில் ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, அவங்க அம்மாவை கெட்டப்பாரு, குழந்தை கீழே விழுந்துருச்சு. இன்றைக்கி வந்த ட்ரெயினில் இந்த 3 வயசு குழந்தை அவங்க ஏட்டி நீ குழந்தைய பார்த்து எடுறீங்குது. 3 வயசு குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து. இன்றைக்கி டீச்சர் சாரு மாற பிள்ளைங்க வந்து கேவலப்படுத்திடுறாங்க தெரியுமா? போன வாரம் டிவைனுக்கு ஒரு சார் வந்திருந்தார். ஐயோ இந்த மாணவிகள்கிட்ட பேசவே முடியல. ஏதாவது பேசுனா அவங்க அப்பா அம்மா வந்து, என் பிள்ளை நீ எதுக்கு அடிக்கிற, என் பிள்ளை நீங்கள் ஏங்க சார் பேசுகிறீங்க, பிள்ளைங்க தாறுமாறாக வளர்ந்துட்டு அதுக்கு மாதிரி நீங்களும் ஆடிட்டு இருக்கீங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இப்படி ட்ரெஸ்ஸு பிறந்த உடனே முந்திலாம் கவுன் போடுவோம், இப்போ கவுனாக போடுறீங்க பிள்ளைகளுக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆலயமும் அசிங்கமாக இருக்குது. நம்ம கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், நெக்கில்ஸ் ஒன்று போட்டு வருது, உரிச்ச கோழி மாதிரி போட்டு வரா, கிளவி கூட போட்டு வரா. அதோட பின்னாடி ஜன்னல் ஜாக்கெட் வச்சு அசிங்கமாக போட்டு அதோட நன்மை வாங்கிறது. ஆம்பளை பைகளை பார்த்தா முடியை பார்த்தா அப்படி அந்த நீக்குற மாதிரி வளர்த்து பாம்பு மாதிரி இருக்கு அவனுக்கு. காதில் கடுக்காமல் போட்டிருக்கான். அன்னைக்கு ஒரு பையலை பார்க்குறேன், யாரும் பெரியவங்க கோச்சிக்கிறாதீங்க, பிள்ளைகளை அப்படி வளர்த்துட்டு இருக்கா தான் சொல்லியிருக்கேன் நான். பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் ஏறி போட்டு பஸ்ஸு வண்டி அங்கே வண்டி காருன்னு ரிப்பேர் ஆகி போச்சு. கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டுருக்கேன், நிறைய பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, நிற்கிறான். சாயங்கால டைமு பிள்ளைகள்லாம் வேறு டைப்பாக இருக்குது. இந்த பையலை பார்த்தீங்கன்னா இப்படி முடியை பார்த்தீங்கன்னா நீக்குற மாதிரி இப்படி வளர்த்து பாம்பு மாதிரியே இருக்குது. மீசை ஒரு சைஸாக வச்சு இங்கே பேய் முடி மாதிரி இங்கே ஒரு சுங்கு தாடி வச்சுருக்கான், கம்பளி பூச்சி மாதிரி இருக்குது. யூ கட்டு போட்டு ப்ளவுஸ் மாதிரி இங்கே பனியனை போட்டிருக்கான். ஒரு பேண்டு போட்டிருக்கான், எல்லாம் கிழிஞ்சு இருக்குது. அதுக்கு 2000 ரூபாயா. உள்ளுக்கு ஷட்டி போடாமல் இப்படி போய் பிடிச்சிருக்கான், பின்னாடி எல்லாம் தெரியுது. பொம்பளை பிள்ளைங்க மாத்திரம், ஆம்பளை பிள்ளை ரொம்ப அசிங்கமாக இருக்கான். அவன் மூக்கில் ஒரு கம்மலை போட்டால் அசல் பண்ணியாக தான் இருப்பான். படிச்சிருக்கான், அறிவு இருக்கா. ட்ரெஸ் எப்படி வாங்கி கொடுக்குறீங்க நீங்கள்? மொபைலில் பாருங்கள், இப்போ அடிக்கடி என்கிட்ட சொல்கிறது, என் பையனுக்கு சொல்லுங்கள் மொபைலுக்கு அடிக்டாக இருக்கான் அப்படின்னு. என் பொண்ணுகிட்ட சொல்லுங்கள் மொபைல் பார்த்துட்டு அடிக்டாக இருக்கு. எப்படி அடிமை? நீ அடிமையாக இருக்குல்ல, நீ தானே உன் பையனுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தது. வாபோன்னு பேசலாமா? கோவிச்சுக்கிறாங்க, இந்த ஆள் வாபோன்னு பேசுகிறாரு. நீங்கள் தானே உங்கள் பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்கறது. அவன் அழுகிறான், எனக்கு 10வது நீ சொல்கிற 10வது பாஸ் நல்ல மார்க்கெடு, உனக்கு R15 வாங்கி தரேன், உனக்கு அதை வாங்கி தரேன், 3 லட்ச ரூபா பைக் வாங்கி கொடுக்கான். பையன் ஜெயிச்சுட்டானா? அவன் என்ன செய்கிறான், பைக்கில் ஏறி உட்காடுறான், 100ல் போய் 108 ஆம்புலன்ஸில் வரான், ஜல்லுன்னு மூக்கில் பஞ்சு வச்சு. பிள்ளையா வளர்க்குறீங்க நீங்கள்? சரிதானே? 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் ஆம்புலன்ஸ் பேர் 108 பஞ்சு வச்சு வரான் ஒரே பையன். பிள்ளைய வளர்த்த லட்சம் பாருங்கள். ஒரு 5-6 பிள்ளை பெற்றிருந்தா ஒருத்தன் செத்தாலும் இருப்பான், 4 பேர் இருப்பானா இல்லையா? கொஞ்சம் பேசுங்கம்மா, எனக்கு நேரமாச்சு. ஐயா ஒரு 5 குழந்தை பிறந்த ஒருத்தன் செத்து போன போட்டோம், ஒருத்தன் உன்னை கவனிக்கானாலும் பரட்டு போட்டோம், இன்னும் 2-3 இருக்குல்ல, பேச மாட்டீங்க. கட்டுப்பாடாக வளர்க்குறாங்களாம். குழந்தை பிறகு வலிக்குதான். எப்படி நீ வளர்க்க போகிற? நீங்கள் எப்படி வளர்ந்தீங்க? உங்கள் அப்பா அம்மா அன்றைக்கி நோ சொல்லியிருந்தா நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? அதுவும் பொம்பளை பிள்ளைன்னு நிறைய கொடுக்கணுமா, பக்கக்கூடாதான். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்துறீங்கன்னு பார்க்கணும். நீங்களா மொபைல் வாங்கி கொடுத்து, நீங்களா பைபிள் வாங்கி கொடுத்து, இது பைபிள் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, பைக் வாங்கி கொடுத்து அவனை கொன்னுபிட்டு என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஜெபிச்சா கடவுள் கேட்பாரா? அது எப்படி கேட்பாரு? ஒரே பொண்ணை பார்த்துட்டு பாருங்கள் என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு சொல்லுது, இவ்வளவு சொல்கிறேன், பைபிள் உள்ளதெல்லாம் சொல்கிறேன், அம்மா அப்பா அம்மாவை கனப்படுத்து, பிள்ளை நீ கடவுளை உனக்கு கொடுக்க போகிற தேசத்தில் நெடுநாள் வாழும் பொருட்டு உன் தாய் தகப்பனை நீ கனப்படுத்து அப்படின்னு 4வது கட்டளை இருக்குதுன்னு சொன்னால் கேட்க மாட்றான். சாமியார் சொல்லியாச்சு, ஊழியக்காரங்க சொல்லியாச்சு, இப்போ நானும் சொல்லிவிட்டேன்.
கடைசியில் அவங்க அம்மா சொல்லிச்சு, கோயம்புத்தூர் கதையை சொல்ல, அவங்க அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்படின்னா, நீ அந்த ஆட்டோக்காரன் அவனை தான் கட்டுறன்னா, ஆட்டோக்காரன் மோசம் இல்லை, அவன் ஆட்டோக்காரன் மனுஷன்தான், நான் தப்பாக நீங்கள் எடுத்துக்கிறாங்க. அவன் 2ஆம் கிளாஸ் தான் போயிருக்கான், 2ஆம் கிளாஸுக்கு தான் போயிருக்கான். இவன் MBA படிச்சிருக்கா. சரியாகுமா? இவன் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறா. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் என்ன சொன்னா, அவங்க அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? அப்படின்னா கொஞ்சம் விஷத்தை வாங்கி, பாய்சன் வாங்கி அப்பாவுக்கு அம்மாவுக்கு தந்துட்டு நீ அவனே கட்டிக்க அப்படின்னு ஒன்று இந்த அம்மா என்ன சொல்லியிருப்பா? என்ன சொல்லணும்? கொஞ்சம் விஷத்தை வாங்கி எங்களுக்கு கொடுத்துட்டு நீ எங்களை கொண்டுட்டின்னு கண்டுக்க. அவன் அம்மா சொல்லுது. ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் கண் கலங்குமா இல்லையா? ஒரு நல்ல பையனாக இருந்தால் மனசு உடையுமா இல்லையா? இன்றைக்கி ஒரு மகனுக்கு, ஒரு பையனுக்கும், ஒரு பொண்ணுக்கும் அப்பா அம்மா மேலே அக்கறை இல்லைங்க. ஏன்? நம்ம தான் காரணம். கணவன் கண் கலங்கினா மனைவி கண்கள் கலங்கும். யதார்த்தமான கணவனுடைய சங்கோடம் அதெல்லாம் கலங்கும், தான் சரீரம் துடிக்கும். அப்பா அம்மாவுக்கு ஒன்றுன்னா பிள்ளைகளுடைய மனதை துடிக்கணும்ல. இன்றைக்கி ஏதாவது பிள்ளைகளுக்கு துடிக்குதா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸ்கூலில் வாத்தியார் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி வாத்தியார் டீச்சர்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் நீங்களே போய் சத்தம் போட்டுறீங்க. என் பிள்ளைய அடிக்கிற நீ யார்? நான் ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன், என் பிள்ளை ஏன் பேசணும்? முந்தியெல்லாம் அப்படி இல்லை. சார் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க, என் பையனை கண்ணை மாத்திரம் விட்டுட்டு பாக்கியில் உரிச்சிருங்க. சார் டீச்சர் அடி வாங்கினுங்க, அப்பா அம்மாட்ட அடி வாங்கின கண்டிப்போட வளர்ந்த பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும். நல்லா அரசியலில் இருந்தேன், போலீஸ்காரன் அடி வாங்கினது கிடையாது, யார்கிட்டையும் அடி வாங்கினது கிடையாது. காரணம் எங்கள் சார் என்ன நடிச்சிருக்காரு, டீச்சர் நடிச்சிருக்காரு ஒரு நல்ல உலகத்துக்காக. எங்கள் அப்பா என்ன திட்டிருக்காரு, அம்மா எனக்கு சாப்பாடு போடாமல் போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் கோயிலுக்கு போகணுன்னா வீட்டில் சாப்பாடு இருக்காது. இன்றைக்கி கோயிலுக்கு போனாலும் போகிற டியூஷனுக்கு போ, 100 மார்க் எடுக்கணும், டியூஷனுக்கு போ, டியூஷனுக்கு போ. பிள்ளைகளுக்கு படிப்பெல்லாம் கொடுத்து, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, அதெல்லாம் கொடுத்து கடைசியில் நரகத்துக்கு அனுப்புகிற ஒரு பெற்றோர்களாக நாம் இருக்கணும். என்னைக்காவது பக்கத்தில் வச்சு அம்மா சிலுவை போடுமான்னு சொல்லியிருக்கியா? நீ ஒரு பரலோகத்து மதன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. விதவிதமாக சாப்பாடு, கொழுத்த பணம். ஒவ்வொரு மனுஷனுக்கு பணம் ஏற ஏற குடும்பத்தில் கொழுப்பேறிகிட்டே இருக்குது. தெய்வ பக்தி இல்லைங்க. பணம் நல்லது தான். பெருமை, அகங்காரம், ஆணவம், பிடிவாதம். பிள்ளைகளை வளர்க்குறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும். எத்தனை பிள்ளைகளால் இன்றைக்கி அப்பா அம்மா அழுகிறாங்க, கண்ணீரோடு வருவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த பொண்ணு சொன்னா, அவள் சொன்ன அப்போ விஷத்தை வாங்கி நீங்கள் குடிச்சிங்க, நான் இது குடிக்கணும், நான் அவனை தான் கட்டுவேன்னு சொல்லி திருந்துவாளா? ஒரே பொண்ணுங்க, ஆசிரியர், அவர் தமிழ் ஆசிரியர். அந்த அம்மா சொல்லுது, நீ விளங்க மாட்டடிங்குது. எவ்வளோ கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நல்ல ஆசிரியர் தான், என்னைக்கா கூடி இருந்து குடும்பத்தில் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? கோயிலுக்கு வா பாப்பான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? ஒரு பைபிளை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் குறை சொல்கிறீங்க. ஊர்லெல்லாம் எல்லாம் தலையில் கை வச்சு ஜெபிங்கிறீங்க. பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, எப்படி சரியாகுங்க? சின்னதுலேருந்தே அந்த பிள்ளைகளை வளர்க்குற விதம் இருக்க. ஒரு அம்மா ஒரு தடவை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவைன் சாலக்குடியில் என்ன சொல்லுதுன்னா, என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, ஜெபம் பண்ணுங்க பிரதர். நான் உட்கார சொன்னேன். நான் கொஞ்சம் ஊழியக்காரன் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பாங்க, நானும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தேன். இந்த அம்மாவுடைய ட்ரெஸ் கோடும், இந்த பொண்ணுடைய ட்ரெஸ் கோடும், இந்த அம்மாவுடைய அலங்காரமும் பொண்ணுடைய அலங்காரம் வித்தியாசமாக இருக்குது. பொண்ணு சாதாரண ஒரு சுடிதார் மாதிரி ஒன்று போட்டு நல்லா வந்து நிற்கிறான். அவன் முகம் சோகமாக இருக்குது. ஆனால் அம்மா பாருங்கள், வயசு 42 இருக்கும். உதடு முழு லிப்டிக் மாதிரி போட்டு சில்க்கு புடவை உடுத்தி இந்தியா மேப் மாதிரி வந்து, யாரும் கோச்சிக்கிறாதீங்கம்மா, இந்தியா மேப் மாதிரி வந்து நிற்குது. யாருக்கு ஜெபிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள்? பொண்ணுக்கு ஜெபிக்கணுமா, அம்மாவுக்கு ஜெபிக்கணுமா? சொல்லுங்கள். யாருக்கு ஜெபிக்கணும்? நான் சொன்னேன், ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஜெபிக்கணுமா? அந்த அம்மா சொல்லிச்சு, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பொண்ணுக்கு தான் ப்ராப்ளம். யாருக்கு ப்ராப்ளம்? ஆமாம். என்னைக்காவது ஜெபிக்கிற ஒரு அம்மாவை அந்த பொண்ணு பார்த்துருக்காளா? அப்பாவோட சேர்ந்து இருக்கிற ஒரு அம்மாவை, நல்ல நல்லா பேசுகிற, நல்ல அமைதியாக இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்துருக்காளா? சொல்லுங்கள். கோயிலுக்கு போகிற ஒரு அம்மாவை பார்த்துருக்காளா? எப்போ பார்த்தாலும் லிப்டிக்கு போடுற, அடிக்கடி ட்ரெஸ்ஸு மாற்றுற, பியூட்டி பார்லரில் போய் முடியை இது பண்ணுற,
ரோஸ் பவுடரோட திரியிற அம்மாவை தானே பிள்ளை பார்த்துருக்கா? தாயை போல நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்கள. தகப்பன மாதிரி இருப்பான் பையன். நம்மளை பார்த்தா நம்ம பிள்ளைங்க இருக்கோம். யார் தலையில் கரண்ட் வைக்கணும்? சில வீட்டில் சில மருமகள் வந்து பைத்தியமாயிருவாளுங்க. மருமகளை மனோதத்தோட டாக்டர் மாமியாரை கொண்டு போன மாமியார் மாமனாரையும் அவன் தலையில் அவங்க தலையில் கரண்ட் அடி எலக்ட்ரிக் ஷாக் வச்சு இப்போ சரியாயிருவான். அவள் இப்படி ஆனதுக்கு காரணம் யார்? மாமியார் மாமனார் தான். சில வீடுகளில் வந்து மாமியார் குழப்பமாயிருவாங்க பாவம். யார் தலையில் கரண்ட் வைக்கணும்? மாமியார் தலையில் வைக்கணும், இல்லைன்னா மருமக தலையில் வைக்கணும். நாமெல்லாம் மற்றவங்களுக்கு காயப்படுத்துகிறவங்களா இருக்கணும், மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாதுங்க. நாம் மாதிரியான ஒரு தகப்பனாய் தாயாய் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்மை பார்த்தா நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கும். நான் சொன்னேனே, பேங்கில் பேலன்ஸ் இல்லை, கர்த்தர் என் கூட, ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு சொன்னேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், இந்த பைபிளை தொட்டு சொல்கிறேங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பல, நான் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். வாழக்கூடியதெல்லாம் நீங்கள் தான். என் குடும்பத்தை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படலை, சந்தோஷப்படுறேன், கடவுளை ஸ்தோத்திரம் செய்கிறேன். நான் என் மனைவிக்கு முகத்தில் சூடு போட்டதை சொன்னேன் முதல்ல. அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவளுக்கு என்னென்ன நான் செஞ்ச தவறுக்கு பதிலாக 4 மடங்கு நன்மை செய்ய ஆரம்பித்தேன். அதனால் இன்றைக்கி குடும்பம் நல்லா இருக்குது. சரியா? நம்ம கொஞ்சம் இறங்கணும், கணவனை மனைவியை கொஞ்சம் இறங்கி நம்ம செஞ்ச தவறுகளை உணர்ந்து திருத்திக்கணும். நான் கணவன், நான் ஆணாதிக்க உள்ளம் பிடிச்சா நான் மனைவி. சில மனைவிக்கு பாருங்கள், நீங்கள் சும்மா இருங்க நான் தான் பார்ப்பேன்னு, அது சரியில்லாத மனைவி. அது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கன்னா சரியில்லாத மனைவி அது. சில ஆண்கள் சொல்லுவாங்க, நீ உனக்கு அறிவில்லை, நீ பெண் தானே, அந்த மாதிரி ஆணாதிக்கத்தில் பேசுவாங்க. இல்லைங்க, 2 பேரும் ஒரே உடலுங்க. கணவன் தலையாக இருக்கிறார், நீங்கள் உடலாக இருக்கிறீங்க. நிறைய பேர் கொஞ்சம் சம்பளம் வாங்கினா போதும், அவர் கணவனை மதிக்கிறதில்ல. சிலவங்க சில சம்பளம் நல்ல பணம் நிறைய இருந்தால் அவர் இவரை மனைவியை மதிக்கவே மாட்டாங்க. 2 பேர் வீட்டை பற்றி தவறாக பேசுறது. உன் குடும்பம் சரியில்லை, ஏன் குடும்பம் சரியில்லை, இந்த குடும்பங்கள்லாம் சரியாகவே ஆகாது. இதெல்லாம் பார்த்து பிள்ளைங்க வளர்ந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு லைஃப் நம்மளை பார்த்தா இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்குறாங்களா இல்லையா? என் பையன் ஒரே பையன் இருக்கான். மூத்த சிஸ்டர் அருள் சகோதரி, 2வது ஒரு பையன், 3வது பொண்ணு, 4 பேர்னு சொன்னோம்ல. என் பையன், நான் எங்கே 37 வருஷம் ஆச்சு ஊழியத்தில். அவனை கூட்டிகிட்டு போவன் சின்ன வயசில். அவன் எங்கேயாவது ஓரமாக இருந்து என் பிரசங்கத்தை கேட்பான். கேட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான், அப்பா நல்லா பேசினாருமா. அதே சமயத்தில் நான் பொய்யா பேசியிருந்தா போய் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுங்கள், சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவான்ல. அப்போ நம்ம அப்பா அம்மா நம்மளை கவனிக்கிறாங்களே, பிள்ளைங்க நம்மளை கவனிக்கிறாங்களா இல்லையா? காலையில் சொன்ன யோபு காலையிலேருந்து 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தன் மகனுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவார். கொர்நேலியை பாருங்கள், இத்தாலிக்கா படைப்பினுடைய பெரிய தலைவர். அவருக்கு டைமே இருக்காது, ஆனாலும் தன் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் தரிசனம் உண்டாயிடும், அந்த வீட்டில் கடவுள் இறங்கி வந்தார். யோபு பாருங்கள், அந்த வீட்டில் கடவுள் இருந்தார், பிள்ளைகளெல்லாம் எல்லாம் திருப்பி கொண்டு தந்தார் கடவுள். ஆகவே நாம் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பெற்றோர்களாகவும் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து காட்டுற ஒரு தகப்பனும் தாயுமாய் நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 127 அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். திருப்பாடல் 127:5 வாசிப்போம். பிள்ளைகள் யார் என்று பைபிள் சொல்லுகிறது. பிள்ளைகள் யார் என்று பைபிள் சொல்லுகிறது. வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 127:5. நீங்கள் நில்லுங்க, அவசரப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். 3வது வசனம் வாசிங்க. பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகள் ஆண்டவர் தரும் செல்வம். எத்தனை பேர் பிள்ளைகளை செல்வமாய் நினைக்கிறீர்கள்? இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்குற வைரம் தெரியுமா? இப்போ சனியை வந்து பிறந்திருக்கு வீட்டில் நீ பிறந்ததுலேருந்து வீடு நாசமாக போச்சுறாங்கிறார் அப்பா. உங்கள் அம்மா சொல்லுது, கேட்குறீங்களா? போர் அடிச்சிருச்சா? நான் பேசுகிறேன் உங்களுக்கு பிடிக்குதா? போர் அடிச்சிருச்சா?
போரடிச்சா அடிக்கட்டும், உண்மையை தானே பேசிகிட்டு இருக்கேன். பிள்ளைகளை பார்த்து எரும மாடு, சரியனை, பிசாசை, நீ உருப்பட மாட்ட பாரு. அந்த பொண்ணு லேசாக ஆடிட்டா போதும் ஆடுகாலிங்கிறது, கொஞ்சம் ஓடிட்டா ஓடுகாலி அப்படிங்கிறது. பாய் எப்படி பேசுது பாரு, இது பயங்கர திருடியாக வருவா போல, இந்த பையன் ரவுடியாக வருவான் போல, இவன் எங்கே உருப்பட போகிறான், இவன் மாடு மேய்க்கத்தான் லாக்கி அப்படிங்கிறது. ஒன்றுக்குமே லாக்கி இல்லைங்கிறது. பிள்ளைங்க எப்படி வரும் சொல்லுங்கள்? பிள்ளைகளை சபிக்கிறது மாதிரி பேசுறது. ஆனால் யோபு பிள்ளைகளுக்காக ஜெபிச்சார், கொர்நேலியு குடும்பத்துக்காக ஜெபிச்சார். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைகளை பற்றி எல்லா இடத்துலையும் கொண்டு போகக்கூடாது. நாங்கள் ஈவன் சொல்கிறேன், ஊழியக்காரங்கிட்ட கூட போய் அவங்க முன்னாடி வச்சு ஐயா ஜெபிங்கன்னு மாத்திரம் சொல்லுங்கள். அவனை நிப்பாட்டிக்கிட்டு இவன் படிக்கவே மாட்டான், சொல்லு பேச்சு காட்டணும்னு அவனுக்கு மனசில் ரொம்ப எங்கள் அம்மா ஊரெல்லாம் கொண்டு என்னை பற்றி தப்பாக சொல்லுது. உங்கள் பிள்ளைகளை பற்றி தப்பாக சொல்லாதீங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி தப்பாக சொல்லாதீங்க. நைட்டு படுக்கும்போது உங்கள் பிள்ளை தலையில் கொஞ்சம் கை வச்சு ஜெபம் பண்ணு. உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிய ஒரு நாள் ஒரு ஜெபமாலையாவது சொல்லு. பேச மாட்டீங்க, அதுக்கு எங்கே நேரம் இருக்குது? இந்த தியானத்துக்கு வந்ததே இப்படி தப்பி தவறி வந்திருக்கிறீங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இஷ்டப்பட்ட வந்திருக்கீங்க. உங்களுக்கு கடன் தொல்லை மாறணும், காசு கிடைக்கணும், மீன் வலை நிறைய கிடைக்கணும், இது கட்டி இருக்க மாடி 3 மாடி ஆகணும், வாடகைக்காரன் வாடகை சரியாக தரணும். என்ன அப்படி பார்க்குறீங்க? குழந்தை பிறக்கணும், குழந்தை இல்லை, வெளிநாட்டுக்கு போகணும், விசா தடையாக இருக்கா, இல்லை ஜெபிச்சு யாராவது கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்திருப்பீங்க நிறைய பேர். இப்போ என் பிரச்சனை கேட்க வந்திருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? பிள்ளைக்கு எப்படி போனான்னா, குடும்பம் எப்படி போனான்னா, எனக்கு தேவை பணம். உங்களை நான் அப்படி சொல்லலை, சொல்கிறேன். உலகம் அப்படி இருக்குன்றேன். சரிதானப்பா? சரிதானே? பிரிவான கோடி கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. எங்கள் சமீபத்தில் ஜோசப்னு ஒரு டிரைவர் எங்கள் வெஹிக்கிள் செக்ஷனில் இருந்தார் டிவைனில். அவருக்கு 85 வயசாச்சு, அனாதையாக இருந்தார். டிவைனில் சாமியாருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணோம். பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் போய் சொத்தெல்லாம் சம்பாதிச்சு அவனுக்கு வீடெல்லாம் 4 பேருங்க, 4 ஆம்பளை பையங்க, வீடெல்லாம் கட்டி சொத்தெல்லாம் வாங்கி கடைசியில் கல்யாணம் முடித்த உடனே ஜோசப் சேட்டனை வெளியே அனுப்பிட்டானுங்க. வீட்டுக்கு போக முடியாது. இதை தெரிஞ்ச சாமியார் கொண்டு வந்து வெஹிக்கிள் செக்ஷனில் அங்கே போட்டிருக்காங்க. நேற்று இறந்தார், அடக்கம் பண்ணோம். இவ்வளவு பாருங்கள் உழைச்சி இந்த ஆள் மனுஷ வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு உழைச்சானே தவிர இந்த தெய்வத்தை பற்றி சொல்லித்தரல, இந்த இயேசுவை பற்றி சொல்லித்தரல. இயேசு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாருன்னு பைபிள் சொல்லுது. இருக்கா? உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்களா? எப்படி நடப்பாங்க? இயேசுடைய அம்மா இருக்காங்கல்ல, பையனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இயேசுடைய வளர்ப்பா இருக்காங்க, யோசேப்பு சொல்லி கொடுத்துருக்காருப்பா, இப்படி உழைக்கணும், மரத்தை இப்படி சீவனம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காருங்க. அவங்க அம்மா மாதா சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி தம்பி இப்படிலாம் இருக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் பைபிள் சொல்ல 12வது வயசில் இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார்னு பாடு. அவர் ஞானத்தை கேட்க எல்லாரும் மெய் செலுத்து போனாங்க. இந்த மரியாளுடைய மகன் அல்லவா, தச்சனுடைய மகன் அல்லவா, எப்படி பேசுது இந்த பிள்ளை, இவன் பேசுறதை யாரும் வாயடைக்கவே முடியாது, அப்படி பேசுறாரு இயேசு. நம்ம பிள்ளைங்க 3 வயசுல கெட்ட வார்த்தை பேசுது. ஒரு 9 வயசுல அப்பனை அடிக்கிறான். அன்னைக்கு டேய் டாடு அப்படின்னு கூப்பிட்றான். எப்படி கூப்பிட்றான்? டாடு, டாடின்னு கூட இல்லை, டாடு. மம்மி அப்படிங்கிறான். மம்மினா சவக்கலர்னு அர்த்தம். எகிப்தில் மம்மிக்கு செத்து போன பணம் மம் அப்படிங்கிறான். அன்னைக்கு ஒரு பையன் சொல்லி எங்கள் அப்பா லூசு தாங்கிறான். அதனால படிச்சிருந்தான் அறிவு இருக்கிறான். ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஒரு பையன் பஸ் ஸ்டாண்டில் பேசிட்டு இருக்கான், எங்கள் அப்பா ஒரு லூசுடா அப்படின்னு. எப்படி ஊட்டிக்கு போயிருக்காங்க, அங்கே பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கியிருக்கான். கும்பலாக காலேஜ் பையங்களை பேசிட்டு இருக்கானுங்க. நான் ட்ரெயின் காத்திருக்கிறேன், அங்கே போய் பேசுகிறான். எங்கள் அப்பாவும் நானும் ஒன்றா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரிடா, ஃப்ரெண்டா. இன்னொருத்தன் சொல்ல எங்கள் அப்பாவும் நானும் ஒன்றா தண்ணி அடிப்போம், ஒன்றா சேரு பிடிப்போங்கிறான். எப்படி அப்பா பார்த்தீங்களா? எப்போ பார்த்தாலும் பணம்னு பேசுகிற அப்பா அம்மாவை தான் பிள்ளையை பார்த்துருக்காங்க. சில வீட்டில் ஒரே கணவன் மனை ஒரே சந்தேகம், வயசாகி கூட சந்தேகம் பற்றி மாற மாட்டேங்குது சிலவங்களுக்கு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊருக்கதையாக வீட்டில் பேசுறது. சில வீட்டில் பாருங்கள் சொந்த பந்தங்களை பற்றி வீட்டில் குறை பேசிட்டே இருப்பீங்க. சில வீடுகளில் பாருங்கள் எப்போ சோகமாக தான் இருக்கும், ஜெபமும் கிடையாது. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தொழில் தான், தெய்வம் இல்லை. இதெல்லாம் பார்த்து நம்ம பிள்ளை வளர்ந்தா தெய்வத்தை அறிஞ்சிக்கிடுவானா?
சில வீட்டில் குடிகாரன் அப்பனை பையன் பார்க்குறான், குடிச்சிட்டு வந்து அம்மா உதைக்கிற அப்பாவை. ஒரு பையனை பார்த்தோம், அவன் பெரிய ரவுடி, பிரிமாவில் ஜெயிலில் கிடந்தான். ஜெயிலில் போய் பார்த்தோம். அவனுக்கு நான் அவனோட ரொம்ப நேரம் பேச வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க அம்மாவுடைய தவறான நடத்தையை பார்த்து அவனுக்கு தலைவலி வருது. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா துரோகம் பண்ணிட்டாங்க. 10ஆம் கிளாஸ் பையன், அவன் தலையில் அதே ஓடுது. அம்மாட்ட கேட்க முடியாதுல்ல. அவன் அதை மறக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போதை எடுக்கிறான். கடைசியில் போதை எடுத்து போதையில் வளர்ந்து போய் பிரவுன் சுகரு, கஞ்சா இது மாதிரி போதை பொருள் போடுறான். கடைசியில் அது கூட வாங்க பணம் இல்லைன்னா வீட்டில் திருடுறான். வீட்டில் திருடி என்ன செய்கிறான், வெளியே திருடுறான். போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. அது பிறகு என்ன செய்கிறான், பெரிய கொள்ளைக்காரன் ஆகிறான். நைட் ஆனோன்னு 4 பேர் கூட வச்சுக்கிட்டு வரப்போகிற காருகளெல்லாம் பிடிச்சி வரிச்சு ஆயுதங்களை காட்டி பணம் தராட்டினா அப்படின்னா அவனுக்கு பெரிய போதை மருந்து கடுமையாயிட்டான். வீட்டில் அவங்க அம்மா மாதிரியாக வாழல. அம்மா அசிங்கமாக வாழ்ந்த பையன் பார்த்து அன்னைக்கு தலைவலி அடித்தவன் மனக்காயம் ஏற்பட்டு அவன் பெரிய கொள்ளைக்காரன் ஆகிட்டான். ஒரு அப்பா சரியில்லைன்னா பிள்ளைங்க சரியாக இருக்காதுங்க. ஒரு அம்மா சரியில்லைன்னா பிள்ளைங்க சரி இருக்காதுங்க. சில வீட்டில் பிள்ளைகளை அப்பா அம்மா கரெக்டாக வளர்ப்பாங்க. ஏதாவது பேசினா அப்படி பேசாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி எப்படி சின்ன குழந்தை அப்பா பார்த்து போடா அப்படிங்குது, அம்மாவுக்கு ரொம்ப சிரிப்பு, என் பிள்ளை போடான்னு சொல்லிடுச்சு அப்படி. பழைய ஆள் நான் வாயில் ஒரு அடி அப்படி சொல்லாதுன்னு சொல்லணும். நல்ல பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தில் நான் வளர்க்க வேண்டும். நான் என்னை பொறுத்தளவு நான் இயேசுவை அறிஞ்ச பிறகு என் பிள்ளைகளை பற்றி நான் அழுததே கிடையாதுங்க. என் மகனை பற்றி இன்னும் எப்படின்னு தெரியல, என் மகனை பற்றி அழுதே கிடையாது. என் 3 பிள்ளைகளை பற்றி அழுதே கிடையாது. இப்போ பெண் குழந்தை எல்லாம் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. அங்கே போய் அந்த பையனை பார்த்து பண்ணிட்டு இருந்தா இல்லை லவ் பண்ணிட்டு ஒன்றுமே நான் கேட்டதில்லை. கடவுள் பாருங்கள் குடும்பத்தை நடத்துகிறார். அப்பா அம்மாவும் சரியாக இருந்தோம்னா, ஜெபத்தில் இருந்தோம்னா, பிரியமானவர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதிப்பார்னு பைபிள் சொல்லுது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்கள் தாறுமாறாக வாழ்ந்துருந்தீங்கன்னா, நீங்கள் சொல்லி கஷ்டப்பட்டீங்க, இனி சொல்ல வேண்டாம். நீங்கள் சொல்ல வேண்டியெல்லாம் உங்கள் பையனை பற்றி பொண்ணை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுங்க, குடும்பத்தை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்கள் பிள்ளைகள் திருந்தாத பிள்ளைகளுக்கு கடவுள் பேசுவார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 54:13. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார். உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவார்கள். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்கள் பிள்ளைகளுக்கு புரியுதா புரியலையா? எவனா சோசியக்காரன் வந்து நீ 70 வயசில் செத்து போகணும் கண்ட இருக்குன்னா அதை நம்புவான் நம்மாள். சரியா? கடவுளுடைய வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க. உங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் கற்றுத்தருவார். உங்கள் பிள்ளைகள் அனைவரும் நிறைவாழ்வு அடைவார்கள். உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் பிள்ளைகளை வேறு லெவலில் ஆண்டவர் கொண்டு போவார். சரியா? நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்து ஜெபிக்கணும். 8ஆம் நாள் வந்தபோது இயேசுநாதரை கொண்டு வந்து கடவுள் கொண்டு வந்து என்ன காணிக்காக ஆண்டுடைய பாத்திரம் அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணிச்சாச்சா? அந்த அர்ப்பணித்த குழந்தை எப்படி இருந்தது? அருமையான இயேசுவை வளர்ந்துட்டாரா? பிரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிச்சிட்டிங்களா? உங்கள் பிள்ளைகளை கோயிலுக்கு அனுப்புகிறீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி தியான இல்லங்களை கூட்டிகிட்டு வரணும். புரியா? நீ நிறைய பேர் வீட்டில் பிள்ளைங்க சிஸ்டத்தில் உட்காந்துருக்கானுங்க. ஜபத்துக்கு போகும்போது தெரியும், வீட்டில் ஒரு சின்ன ஜபம் 5 நிமிஷம் ஜபம், பையன் ரூமுக்குள்ளேருந்து வரமாட்டான், பொண்ணு ரூமுலேருந்து வரமாட்டுறாங்க. இன்றைக்கி பிள்ளைகளை சொல்லிட்டு காரியம் இல்லை. பிள்ளைங்க பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு எங்கே திரும்பினாலும் பாவம் நிறைய இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் உனக்கு விளங்குதா? சரி, பிரைஸ் தி லார்ட். காலை ஆடிட்டு இருக்கிய அந்த மனசில் உனக்கு அண்ணன் பேசுகிற விளங்குது, அங்கிள் பேசுகிறது. ஓகே, கேளு மக்களே, நல்லா இருவேன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்து வீட்டு பையன் ஜோயல், அவன் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து மொபைல் பார்த்துருக்கான். என்ன பார்த்துருக்கான்? மொபைல் பார்த்துட்ருக்கிறான். இனி ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன், கவனிச்சுங்க. அதுக்கப்புறம் ஐயா பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
நான் பேசுகிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சது, நல்லா இருக்குது, மனசை தொட்டுச்சு அப்படிங்கிற கைகளை வைத்து காட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஜெபத்தில் ஆட பண்ணணும். ஜெபந்தான் ஆயுதம். நீங்கள் மாடலாக வாழ்ந்து காட்டணும் அப்பா அம்மாவும். இதுவரை நீங்கள் போட்ட சண்டை சச்சரவு பிள்ளை இதெல்லாம் மாற்றிடணும். பிரைஸ் தி லார்ட். இந்த தியானத்துக்கு பிறகு நீட்டாக வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணுறவங்களா மாதிரி வீட்டில் ஜெபம் பண்ணி ஜெப கூட்டத்தை வச்சுடாதீங்க. குடும்ப ஜெபம், ஃபேமிலி ஃப்ரெண்டு, கணவன் மனைவிலாம் சேர்ந்து ஒரு சாயங்காலம் சொன்னேன் ஜெபம், காலையில் எழுந்திருக்கும் போது ஜெபம். பிள்ளைகளை விட்டுறவே கூடாது, நைட்டு குடும்ப ஜெபத்துக்கு சேர்த்தணும். பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைங்க மொபைலுக்கு அடிமையாக இருக்கும். திடீர்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. மெல்ல சொல்லி ஜெபம் பண்ணி அதை மாற்றணும். இது மொபைல் இல்லாத வாழ்க்கையெல்லாம் கிடையாது. எல்லோரும் மொபைலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இல்லையா? அதில் இருக்கிற அசிங்கங்களை நம்மளும் பார்க்கக்கூடாது, அருவருப்புகளை நம்மளும் பார்க்கக்கூடாது. சரியா? நம்ம பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை பார்க்க வேண்டான்னு தான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஜோயல் பையன் வந்து மொபைலை பார்த்துருக்கான். நான் டக்குன்னு பார்த்துட்டேன். டேய், எந்தாடா நீ நோக்கினது? நீ எந்தா நோக்கின? என்ன? இல்லை அங்கிள், ஒன்றும் இல்லை, சயின்ஸுங்கிறான். என்னோட ஒரு அம்மா பிரசவமாக்க ஆகிறத அப்படியே போட்டு காட்டுறான். இந்த மொபைலில் உலகத்தில் இருக்க எல்லா அசிங்கமும் பார்க்கலாம் அதில். அதனால் நான் சொன்ன செக் பண்ணிடாதீங்க. என்னென்ன ஆசை உங்கள் மைண்டுக்கு தகுந்த மாதிரி சாத்தான் கொண்டு வருவான். நீ நல்லதை பார்த்தா அதையே கொண்டு வந்து காட்டுவான். நீ எஜுகேஷனை படித்து பார்த்தீங்கன்னா அதே வரும். நீங்கள் அரசியலை பற்றி பார்த்தா அதே வரும். நீங்கள் அசிங்கத்தை பற்றி பார்த்தா அதே வரும். அப்போ இவன் ஒரு பிரசவத்தை போட்டு காட்டும், அதை பார்த்துட்டு இருக்கான். என்னென்னா அது சயின்ஸா? இன்றைக்கி உலகத்தில் படிப்புன்னு எப்படி இருக்குது? நம்ம கல்லூரிகளில் நம்முடைய இதெல்லாம் என்ன சொல்லி தராங்க? நம்முடைய பல்கலைக்கழகங்கள்லாம் ஏசுனாரை ஃபாலோ பண்ணி சொல்லி, கடவுளை ஃபாலோ பண்ணி சொல்லி தர மாட்டாங்க. பழைய காலத்தில் டார்வினுடைய ஐடியாவை சொல்லுவாங்க. குரங்கிலிருந்து பிறந்த அந்த மாதிரி அறிவு தான் வேலை நம்ம தலைமுறையில் கிடக்குது. இங்கே ஆசிரியர்களாக இருப்பீங்க, அந்த படிப்புகள்லாம் அப்படி தான் வரும். உலக ஞானத்தில் தான் வரும். தெய்வீக ஞானம் பைபிளில் இருக்குது. தெய்வீக ஞானம் ஜெபத்தில் வெளிப்படும். தெய்வீக ஞானம் தேவாலயத்தில் வெளிப்படும். அதை நம்ம இப்படி இடங்களில் தான் பெற்றுக்கொள்ளணும். அதனால் தியானத்துக்கு வந்து நீங்கள் மாத்திரம் நல்லா பார்த்தாது, உன் பிள்ளைகள் நல்லாகணும், உன் தலைமுறை நல்லாகணும். நீ 60-70 வயசாச்சு, நாளைக்கு நீயும் நானும் செத்து போவோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க அலங்கோலமாக நடக்கணுமா? உன் பிள்ளைங்க பரதேசியா நடக்கணுமா? கொலைகாரனா நடக்கணுமாமா? நடக்கணுமா? இனி நடக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். என் பிள்ளைகளை பற்றி நான் வருத்தப்படுறதே இல்லை. கடவுள் என் பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்காரு. டிவி எங்கள் வீட்டில் வச்சுருப்போம். அந்த காலத்தில் நான் என் பிள்ளைங்களும் டிவி ஆஃப் பண்ணுறதை நான் பார்த்து அசிங்கமான காட்சி டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. உங்கள் பிள்ளை எப்படி செய்கிறாங்களா? சாயங்காலம் குடும்ப ஜெபம் 4 நாள் நடத்துவாங்க. பக்கத்து வீட்டுக்கு சத்தம் கேட்காது, நடத்துவாங்க. இன்றைக்கி குடும்ப ஜெபம் மட்டும் தான் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவங்க இந்த பிள்ளைகள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே தவறாக விழுந்தாலும் திரும்பி வந்துடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் அப்பா அம்மா உன் பிள்ளைகளை நீங்கள் தான் வளர்க்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல படிப்புகளை சொல்லித்தரணும். உன் பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன்லாம் கொடுக்கணும். நல்ல ஆடைகளை வாங்கி கொடுங்க. அசிங்கமான ஆடைகளை வாங்கி கொடுக்காதீங்க. 3 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிடுறீங்க. 3 வயசில் கை இல்லாமல் கவுன் போடுறீங்க, பரவாயில்லைங்க. பேச மாட்டீங்க. 3 வயசில் கை இல்லாமல் சட்டை போடுறீங்க, குழந்தைக்கு நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்க பிறந்த மேனியாக இருந்தால் கூட ஆணும் குழந்தைங்க நல்லா இருக்கும் இல்லையா? எனக்கு 6 பேரங்க இருக்காங்க. சில பேர் ட்ரெஸ் எல்லாம் போடாமல் ஓடியார தூக்கி கொஞ்சுவோம். நம்ம 50 வயசுலாம் ட்ரெஸ் போடாமல் அந்த கொஞ்சம் முடியுமா? பேச மாட்டீங்க, சிரிக்கிறீங்க. 3 வயசில் பிள்ளை பொம்பளை பிள்ளை வரும், அதை கொஞ்சுவோம் நம்ம. ஆனால் 16 வயசு வந்தால் அந்த துணி இல்லாமல் வர முடியுமா? சின்ன வயசில் கவனு கையில் இல்லை, பரவாயில்லைங்க. நீ வயசு 40 ஆச்சு 30 ஆச்சுன்னு பாதி ட்ரெஸ்ஸோடு வந்துட்டு இருக்க. நீ அம்மாவே அப்படி இருந்தால் பிள்ளை எப்படி இருப்பா? இப்பெல்லாம் பாருங்க, இங்கே நம்ம நாட்டில் கூட ஓரளவு ட்ரெஸ் இருக்குது. வெளிநாடுகளுக்கு போயிட்டு போகும்போது ஃப்ளைட்டில் நல்லா தான் ஏற்றி விடுறாங்க, வரும்போது துணியே இல்லாமல் வராளுங்க. இதோட கோயிலுக்கு வராளுங்க. உங்கள் வீட்டு கல்யாணம் நடக்கட்டும், அது கன்னியாகுமரியில் நான் வந்துருங்க கல்யாணத்துக்கு, வந்திருக்கேங்க கல்யாணத்துக்கு. உங்கள் வீட்டு கல்யாணம் எப்படிங்க நடக்குது? எப்படி நடக்குது? பலிபடத்தை கூட நம்ம அசிங்கப்படுத்திடுறோம். 4 கேமராமேன் வரான், 4 கேமராமேன். அந்த குருக்களெல்லாம் மதிச்சிருவான். பீடத்தை அவன் தான் ஃபோட்டோ எடுப்பான். விட்டா பொண்ணுக்கு தாலியே கட்டிட்டு போயிடுவானுங்க.
இதில் வேணா பாருங்க, செக் பண்ணி பாருங்க, நம்ம குடும்பங்கள் எப்படிங்க ஆசீர்வதிக்கப்படும். தெய்வ பயமே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தெய்வத்துக்கு பயப்படுறீங்களா? பணம் வரட்டுங்க, கோடிக்கணக்கு, நீ கோடீஸ்வரனா இருக்கணும், பல கோடி ரூபாய்க்கு நீ அதிபதியா இருக்கணும், நீ 500 பேருக்கு வேலை கொடுக்கணும், 50 பேருக்கு சோறு கொடுக்கணும், 200 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், தெருவில் இருக்கணும், பார்க்கணும், வைக்கணும், அதெல்லாம் அதுக்கு தான் கடவுள் பணம் எல்லாம் தராரு. நிறைய பேர் யாருக்குமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கோயிலில் காணிக்க போகிறது கூட போட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுப்பாங்க. ஹிம்ஸுக்கு 10 லட்சம், அங்கே அப்போலாவுக்கு 20 லட்சம், பைபாஸ் சர்ஜரி, கிட்னி போச்சு, லிவர் போச்சு, கோடிக்கணக்கில் செலவழிப்பான். ஏன்? ஏழை இவங்க பணத்தெல்லாம் நீ வச்சிருக்கிற. கடவுள் உனக்கு செல்வந்தனா வச்சிருக்கிறா, பெரிய பெரிய செல்வந்தனா வச்சிருக்கானா, 10 ரூபா மனமாற கடவுளுக்கு கொடுக்கறதில்ல, ஒரு ஏழை கொடுக்கறதில்ல. கொடுத்து பாருங்க. நம்ம ஆளுகள்லாம் பாருங்க, பொய்யாவே பாடிட்டு இருப்பான். பூசையெல்லாம் பாடுவாங்க, கழுத்து நிறைய கை நிறைய போட்டுட்டு, பொண்ணு வெள்ளி என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னையே தருங்க. பாட்டு கேட்டிருக்கீங்களா? பொண்ணும் பொருளும் என்னிட ஒன்றுமே இல்லை, பிச்சை எடுக்க போக வேண்டியதான். பூசையில் போய் சொல்லியிருப்போம், கை நிறைய இருக்கும். ஆனால் என்ன பேசாமல் உட்காந்துருக்கீங்க? சரிதானது. அடுத்து 5 ரூபா 10 ரூபா பழைய 10 ரூபா காணிக்கையை வச்சுக்கிட்டு, நான் 37 வருஷமாக சபையில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு கம்யூனிஸ்ட் தீவிரவாதியாக இருந்தவன். ஒரு நக்சலைட்டாக போகிறதுக்கு முன்னாடி திரும்பி வந்துட்டேன். அரசியல்காரன் கூட ஒருத்தன் கீழே விழுந்தா தூக்கிடுவானுங்க. இவ்வளோ விழுந்தா அவனை பார்க்க மாட்டேன், தூக்கிடுவான். இப்போ நம்ம ஆளுங்க யாரையும் தூக்குறதே இல்லை, சிலுவை மாத்திரம் கழுத்தில் தூங்குவோம். பாரம்பரியமாக தோமையர் வந்த காலத்தில், அருளானந்தர் வந்த காலத்தில், சவரியார் வந்த காலத்தில் கிறிஸ்தவானா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஜெபம் மாத்திரம் நடக்கும். அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தேய்க்கிறதுல, தின்ன கையில் காக்கா விடல. நான் உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நான் ஒரு நன்மையே சேர்த்தலைங்க. 10 ரூபா பழைய நோட்டை வச்சுட்டு ஒரு பாட்டு, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள் இந்த கிழிஞ்ச நோட்டை, கண்கொண்டு பாரும் நாசமாக போகிறோம் பாட்டு. எந்த புண்ணியவாளம் எழுதுனான்னு தெரியல. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரெட்சகர் 5 ரூபா 10 ரூபா தான் கொடுத்தாரா? பல கோடி ரூபா ஆஸ்வரி கொடுக்குறியே, தேவையில்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணுறையே, அலங்கோலமான ட்ரெஸ் வாங்குறையே, ஆபாசமான காரியங்களை செலவழிக்கிறையே, அப்படி தானே? நீங்கள் நன்மையெல்லாம் செய்யணும். அந்த நீங்கள் செய்கிற நன்மைகள் உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். பிரைஸ்லாம் நீங்கள் தீமை செய்யணும், நீங்கள் செய்கிற நன்மைகள்லாம் பிள்ளைங்க பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். பிள்ளைகளை பலிபீடத்தில் வைக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளை நம்ம இழந்துட்டா, யோபுக்கு இருந்த கனவு பிள்ளைகளை இழந்தார். ஆண்டவர் ஜெபிக்கிற யோபுக்கு திருப்பி கொடுத்தார். நீங்கள் ஜெபிங்க, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருவாங்க, எல்லா தடைகளும் விடுதலை பெறுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை கொடுங்க, தெய்வத்தை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுங்க, நன்மை செய்ய படிப்பிக்க கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரோடு இணைந்து வாழ கற்றுக் கொடுங்க, நல்ல எஜுகேஷன் கொடுங்க, நல்ல மரியாதையை சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை மேலே உயர்த்துவோம். இயேசுவே நன்றி சொல்லுங்க. இயேசுவே. நிறைய பேர் கையே வரல, உயர்த்துங்க கையை. கையை தானே உயர்த்த சொன்னேன். கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் தாறுமாறான வாழ்க்கையை மாற்றி எங்களை புதுப்பித்தருளும். நல்ல குடும்பத் தலைவனாய், நல்ல குடும்பத் தலைவியாய், நல்ல அப்பாவாய், நல்ல அம்மாவாய், நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய் எங்களை மாற்று சாமி. இயேசுவே, நாசரேத்து திருக்குடும்பம் போல எங்களை மாற்றும். சூசையப்பரை போல, கன்னிமரியாளை போல அந்த குணங்களை எங்களுக்கு தாரும். இயேசுவே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுத்தாரும் ஆண்டவரே. எங்களிலிருந்து கிடைத்த துன்மார்க்கமான மாதிரிகள் எங்கள் பிள்ளைகளிலிருந்து மாறட்டு சுவாமி. எங்கள் பிள்ளைகளுடைய எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் விடுதலை தாரு சுவாமி. உமக்குள்ளாக எங்கள் பிள்ளைகளை வளர்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பிள்ளைகளை பரிசாய் தந்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை தீமையானது ஒன்று பேசாதபடி, பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதபடி, பிள்ளைகளை ஞானத்திலும் அறிவிலும் வளர்க்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே, எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஸ்தோத்திரம் செலுத்துங்கள்.
அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் இறங்குற நேரம் இது, வல்லமை இறங்குற நேரம் இது, விடுதலை வருகிற நேரம் இது. குடும்பத்தில் இருக்கிற பாவ சாப கட்டுகள், குடும்பத்தில் இருக்கிற தீமைகள், அந்தகார வல்லமைகள், இப்போது உடலில் உள்ள வியாதிகள், குடும்பத்தில் உள்ள வியாதிகள் எல்லாம் கடந்து போடு சுவாமி என்று துதிங்க. இயேசுவே, திட்டமுடைய இந்த குடும்பத்திலே வந்து ஆண்டவரே தண்ணீரை ரசமாக்கி திட்டத்தை சரிபடுத்தினீரே அப்பா. இயேசுவே, கானா ஊரில் வந்தவர் குடும்பங்களுக்குள்ளாக வாரும் அப்பா, வாருங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இப்ப ஜெபிக்கிற நேரம் இது, கூப்பிடுங்க. இயேசு நம்முடைய குடும்பத்துக்கு வருவார். இயேசுவே, பாவம் நிறைந்த சக்தியினுடைய வீட்டிற்கு வந்து குடும்பத்தில் மீட்பை கொடுத்தீரே. பாவம் நிறைந்த சாப நிறைந்த என் வீட்டிற்குள் வாரும் ஆண்டவரே, விடுதலை தாங்க ஆண்டவரே. கூப்பிடுங்க மக்களே, கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஜீசஸ் 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 கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. இயேசுவே, விடுதலை தாரும் ஆண்டவரே. சாரிபாத் வீட்டுக்குள்ள வந்தீங்களே, பஞ்சத்தை மாற்றினீங்களே, மாற்றுங்க ஆண்டவரே. தரித்திரியம் மாறி போகட்டும், பஞ்சங்கள் மாறி போகட்டும், கடன் தொல்லைகள் மாறி போகட்டும். இயேசுவே, விதைகளுடைய கண்ணீரை மாற்றின ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. குடும்பங்களை கட்டும் ஆண்டவரே, பிள்ளைகளை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. நோய் நோக்காடுகள் மாறட்டும். பேதுருடைய மாமியாருடைய வீட்டுக்கு வந்து ஜுரத்தை சரிப்படுத்தினரே, இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரே அருள் வாழ்வு சென்றதிலே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அருள் வாழ்வு சென்றதிலே உம்முடைய அருள் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். O Lord Jesus, touch us and heal us Lord, touch us and heal us Lord, heal Jesus. சுகப்படுத்தணுமே, சுகப்படுத்தணுமே, சுகப்படுத்தணுமே. விடுதலை தாரும், விடுதலை தாரும், விடுதலை தாரும், சுகம் தாரும், ஆசீர்வதியும், சமாதானம் தாரும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.